ஸ்ரீ பத்ம புராணம் 16ஆம் பகுதி. தினநாதனும் விஸ்வாமித்திரரும். துவாபர யுகத்தில் தினநாதன் என்ற வலிமை மிக்க ஓர் அரசர் இருந்தார். அவருக்கு புத்திர பேறு இல்லாததால் காலவ முனிவரை வணங்கி தான் மகப்பேறு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். முனிவர் ஒரு யாகம் செய்து அதில் எல்லா வகையிலும் சிறந்த ஒருவரை நரபலி கொடுத்தால் குழந்தை கட்டாயம் பிறக்கும் என்றார். தசபுரம் என்ற கிராமத்தில் கிருஷ்ணதேவன் என்ற பிராமணன் தன் மனைவி சுசீலையுடனும் 3 பிள்ளைகளுடனும் வாழ்ந்து வந்தான். தினநாதன் யாகபலிக்கு ஆள் தேடி வந்தவன் கிருஷ்ணதேவனையும் சுசீலையையும் சந்தித்து அவர்கள் மகன்களில் ஒருவனை யாகபலிக்கு அளிக்குமாறு பிரார்த்தித்தான். அவர்கள் மூத்தவனையும் இளையவனையும் கொடுக்க மறுத்ததால் நடுமகனை சேவகர்கள் அழைத்துச் சென்றனர். அரசன் பிராமணனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தான். அந்த மகனை பிரிந்த துக்கத்தில் அத்தம்பதியினர் அழுது அழுது கண் குருடாயினர். ராஜதூதர்கள் வழியில் விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்தை கடந்து செல்கையில் அவர்களை விஸ்வாமித்திரர் இடைமறித்து, யார் இந்த பிராமண சிறுவன்? அவனை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் நடந்தவற்றையெல்லாம் கூறினர். அது கேட்ட விஸ்வாமித்திரர் சிறுவனை விட்டுவிட்டு தன்னை யாக பசுவாக அழைத்து செல்லுமாறு கூற அவர்கள் அதை ஏற்கவில்லை. எனவே அவரும் அவர்களுடன் சென்றார். விஸ்வாமித்திரர் அந்த யாகத்தை தானே நடத்தி தருவதாகவும் நரபலி அல்லது யாக பசு தேவையில்லை என்றும் கட்டாயம் மன்னனுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் என்றும் கூறி நரபலி இன்றியே யாகம் நடத்தி தந்தார். மன்னன் பிராமணபுத்திரனை அவனது பெற்றோர்களிடம் ஒப்படைக்க பையன் திரும்பி வந்த மகிழ்ச்சியில் அவர்கள் இழந்த விழி பார்வைகளை திரும்பவும் பெற்றனர். உண்மையிலேயே விஸ்வாமித்திரர் ஓர் உயர்ந்த ரிஷியானார். 16ஆம் பகுதி முற்றிற்று.